வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஹாய் மியர் ராஜ்குமார் பாண்டியன். நிறைய நாசிஸ்டிக் ஓரியன்டான நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாசிஸ்டிக் சைக்காலஜி அப்படின்னு ஒரு தனி ஷோவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஃபேமிலி செய்யக்கூடிய ஒரு கம்பல்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் நெகட்டிவ் சைட் ஆஃப் ஹேவிங் பேபி. ஒரு குழந்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது எப்படி நெகட்டிவ்னு சொல்ல முடியும்? ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு வரம் இல்லையா? ஒரு தாய்மை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? தாய்மை அப்படிங்கிறதுலாம் வரம்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறது, உங்களுடைய மேரேஜ் லைஃப்ங்கிறது ஹாப்பியாக இல்லைன்னு சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே வந்து போகிறீங்க, மேரேஜ் பண்ணுறீங்க, மேரேஜ் பண்ண உடனே அப்படியே ஹரிபரியாக வந்து நம்ம குழந்தை பெற்றுக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மேரேஜ் லைஃப் சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும். அது வந்து ரொம்ப சரியாக இருக்குது, நம்மளுடைய கணவன் கூட வந்து நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் வருதுன்னு சொன்னால் மட்டும்தான் யூ கேன் ட்ரை ஃபார் த பேபி. இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து அதை ஒரு டெம்பரவரியாக நிப்பாட்டி வச்சுட்டு, எந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது அவருக்கும் நமக்குமாக வருகிறது அதை முதல்ல நம்ம தீர்ப்போம், அதுக்கப்புறம் பேபிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நாம் சொல்ல வேண்டியது, யோசிக்க வேண்டியது, அதை ப்ரொசீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை வந்து குழந்தை பெற்றுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு அவங்க கம்பல் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். த திங்க் why to decline your grip. எஸ், முழுக்க உங்களுடைய கிரிப்பை வந்து அவங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க இருக்கிறாங்க. இந்த கிரிப்பை இன்னும் வந்து அப்படியே வலுப்படுத்துறதுக்காக, இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங் ஏற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு மேரேஜுங்கிறது எப்படி ஒரு கமிட்மெண்ட்டோ, அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கிறது மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே உங்களை சிக்க வச்சு எப்படியாவது இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களை எஸ்கேப் ஆக விடாத அளவுக்கு ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து உங்களை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் டு டிக்ளைன் யுவர் கிரிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு கிரிப்பை வந்து தளர்வடைய செய்வதற்கான ஒரு வழியாகவும் அது இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் டு நாட் திங்க் டு லீவ். நீங்கள் வெளியில் இந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு அவர்கள் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு செட் ஆகலை, இருப்பா இதை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கங்களாட்டியும் அவர் ஹரிபரியாக வந்து அவங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்கன்னு சொன்னால், தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டு வாட் இஸ் தட் டு நாட் திங்க் டு லீவ். நீங்கள் வெளியில் போக நினச்சிடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ட்ராப்பில் மாட்ட வைக்கிறாங்கன்னு அர்த்தம். டு மேக்ஸ் எக்ஸ்கியூசஸ். எஸ், அஃப்கோர்ஸ் எஸ். அப்போ அவர்களுடைய தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ தானே அவங்களுடைய தவறுகள்லாம் அவங்களால மன்னிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் போயிருவீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டு மேக் த எக்ஸ்கியூசஸ், அதுக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறார்கள். தட்ஸ் அ மேட்டர். ஓகே. டு டிக்ளைன் யுவர் ஃபிசிக்கல் எனர்ஜி. முக்கியமாக ஒரு பிரசவ காலத்துக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணுனுடைய உடம்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கான ஒரு வலியையும் ஒரு பெயினையும் தாங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியும். பல ஆட்களை பார்த்தீங்க பொழுது ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறவங்க, எமோஷ்னலி மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறவங்க கூட ஒரு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப தளர்ந்து ரொம்ப சோர்வாக வந்து காணப்படுவாங்க. அந்த சோர்வுங்கிறது அடுத்த ஒரு 10 வருஷம் வரைக்குமே நீடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மனப்பதிவுகளை, ஒரு இம்ப்ரிண்டிங்கை உள்ள நமக்கு ஏற்படுத்திடும். அப்படிங்கும் பொழுது ஃபிசிக்கலி உங்களுடைய எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணணும், மென்டலி நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வீக் ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு வேளை ஹேவிங் அ பேபி அப்படிங்கிற இந்த ஒரு ட்ராப் என்பது உங்களுக்கு முன்பாக அமைக்கப்படலாம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. அண்ட் வாட் டு டூ, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? பிஃபோர் த பேபி, எஸ், திங்க் அபவுட் த பேபி. என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் எனாக் இன் ரிலேஷன்ஷிப். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கமா இல்லையா? அந்த நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கேப்னு தோணுது இல்லையா? அது உண்மையிலேயே சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கேப் தானா, இல்லை அவர்கள் ஒரு வேளை நாசிஸ்டிக்காக இருந்து அந்த நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டனுடைய ஒரு வெளிப்பாடா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. நோ ப்ரொலாங் கான்ஃப்ளிக்ட்ஸ். எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும், எந்த ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது உண்மைதான். பட் அந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தீர்வுங்கிறது காணப்படுதா, இல்லை அது அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுறீங்களா? அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராத அளவுக்கு அந்தந்த பிரச்சனைகள் அப்படி அப்படியே நிற்குதா, ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது அப்படியே ப்ரொலாங் டைமாக வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. என்னோட திங்க் திஸ் ஆர் ஆல் த திங்ஸ், நாட் க்ளூலெஸ். நம்ம உண்மையிலேயே திடமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஓகே இவர் தான் நம்மளுடைய கணவரோ மனைவியோ, இவங்க தான் நம்மளுடைய ஸ்பவுஸ்,
ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதில் நான் வந்து வாழ போகிறேன், எனக்கு பரிபூரணமான சம்மதம், எனக்கு சோசியல் கம்பல்ஷன்னாலேயோ கமிட்மெண்ட் ப்ரெஷர்னாலேயோ நான் இந்த முடிவு எடுக்கலை. ஐ எம் ரெடி டு பீங் வித் தம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த மாதிரி நீங்கள் க்ளூலெஸ்ஸாக இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது பிஃபோர் த பேபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எமோஷன்ஸ் ஆர் அட்ரஸ்ட். உங்களுடைய முக்கியமாக நீங்கள் இந்த கல்யாணம்ங்கிற ஒரு விஷயங்கிறது பண்ணுறதுக்கான காரணமே என்ன, உங்களுடைய ப்ரைவேட் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஷுட் பி அட்ரஸ்ட். உங்களுடைய லவ்ங்கிறதும் உங்களுடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்கான ஓரியன்டான எமோஷன்ஸ் எல்லாமே ஷுட் பி அட்ரஸ்ட். எல்லாமே அவர்களால் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னால் அது கவனிக்கப்படணும். அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது, ஒரு எஃபெக்டிவான ரெஸ்பான்ஸ், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ரெஸ்பான்ஸுங்கிறது அவங்ககிட்டேருந்து நமக்கு கிடச்சிருக்கணும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் யூ ஷுட் நாட் கோ ஃபார் த பேபி. இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. ஸோ இதில் நிறைய விதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இன்னும் வந்து இந்த பேபி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வேணாம் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் பண்ணலான்னு எனக்குள்ளேயே தோணுது. அது ஏன் அது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் தெரியலன்ட்டு பலவிதமான ஒரு மூட் ஸ்விங்கில் பலவிதமான குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கால் ஃபார் திஸ் நம்பர். வி கேன் ஹேவ் த கவுன்சிலிங் செக்ஷன் வித் மீ. தட்ஸ் வாட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what